ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் என்னால் ரெகுலராக போட முடியல. நிறைய பேர் என்னை கேட்டாங்க வீடியோஸே போடல அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் ஃபீவர் கோல்டெல்லாம் வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதா போச்சு. அதனால் எனக்கு வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய வீடியோஸ் இல்லை, என்னோடய ஹாப்பி கஸ்டமர்ஸோட வீடியோஸ் தான் நான் போட போகிறேன். இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு வீடியோ உங்கள்கிட்ட இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆகஸ்ட் மந்த் வரும்போது 1 year ஆகும். இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணதும், அதே மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேலே நான் லாட்டஸ் டியூபர்ஸ் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனல்ல இருந்து கேரளா, அதே மாதிரி நம்ம இன்சைட் தமிழ்நாடு பல டிஸ்ட்ரிக்ட்டு, அதே மாதிரி சத்தீஸ்கட்டு, குஜராத்து, அஸ்ஸாமு, மணிப்பூர், அந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால், அந்த மாதிரி நிறைய பிளேசஸுக்கு, ஒரிசா, அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டுக்கு இந்தியாவில் டிஃப்ரெண்டான பல ஸ்டேட்டுக்குமே நான் லாட்டஸ் டியூபர்ஸ் கொடுத்தேன். நிறைய பேருக்கு ஃப்ளவர்ஸ் எனக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட், அங்கேயும் அது நம்ம இந்தியாவோட பார்ட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு அது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ரீச் ஆகிற மாதிரி தான். இங்கேருந்து நம்ம டியூபர் அனுப்புனா 8 நாளுக்கு மேலே ஆகும் அங்கே ரீச் ஆகிறதுக்கு. அங்கேயும் நம்ம அவங்களுக்கும் நம்ம டியூபர் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் நல்லா சேஃபாகவே டியூபர் ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிருக்கு, எனக்கு அப்டேட் பண்ணாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால், இவங்க எல்லாருக்குமே நல்ல ஹெல்த்தியான டியூபர்ஸே நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் கொடுத்த அப்டேட்ஸு, அந்த பார்சலை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு பண்ண மெசேஜஸ் எல்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். இது இப்போ ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 1 year ஆக போகுது. ஸோ ஒரு மெமரியாக நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் நான் லாட்டஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் உங்களை மாதிரி தான் நாட்டு தாமரை வளர்த்தி அதில் பூ வரல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் என்னோடய சிண்டெக்ஸ் டேங்கில் நாட்டு தாமரையோட விதையெல்லாம் வளர்த்தி ரொம்ப ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரல அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இந்த ஹைப்ரிட் லாட்டஸ் டியூபர் வாங்கி வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நான் அப்போது ஸ்டார்டிங்கிறதுனால நான் பெரிய டேங்கில் கொண்டு போய் அந்த டியூபரை வச்சுட்டு நிறைய தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். ஸோ அது டார்மன்சி போயிடுச்சு. வளர்ந்தது, அழுகியெல்லாம் போகலை, பட் டார்மன்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய சின்ன பாப்பா, அப்போ நான் கன்சீவாக இருந்தேன், என்னோட சின்ன பாப்பா பிறந்த டைமு. ஸோ அதனால் கேர் பண்ணிக்க முடியல, இந்த ரெஸ்ட்டில் இருந்துட்டேன். அப்போ ஒரு 2 monthsக்கு அப்புறம் அந்த பிளான்ட் திரும்ப அதுவே தனியாக வளர ஆரம்பிச்சிது. டியூபர் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டிங் பண்ணாத விட்டுட்டேன். பட் அது டேங்குங்கிறதுனால ஸ்பேஸ் நிறையா இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் அதுவே வளர ஆரம்பித்து எனக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளவரை நான் இங்கே இருக்கிற ஈஸ்வரன் கோவிலில் சொர்ணாம்பிகை அம்மனுக்கு தான் நான் கொடுத்தேன். யூஸ்வலாக என்னோடய ஃப்ளவர்ஸ் எதுவுமே நான் பிக் பண்ண மாட்டேன். எனக்கு ஃப்ளவர்ஸை ப்ளக் பண்ணுறதே பிடிக்காது. நான் பூ செடியிலே இருக்கிறது தான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா நம்ம அதை எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம அதோட அழகை பார்க்க முடியாது, டக்குன்னு வாடி போயிடும். அதனால் செடியிலேயே அந்த ஃப்ளவர் இருக்கும்போதே நான் சர்வம் சிவார்ப்பணமஸ்து அப்படின்னு எல்லா பூவுமே சாமிக்கே சமர்ப்பணம் பண்ணிக்குவேன். அது இல்லாமல் கோவிலுக்கு போகும்போது மட்டும்தான் இந்த பூவெல்லாம் எப்போயாச்சும் எடுப்பேன், மற்றபடி பூ எடுக்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் என்னோடய ஃபஸ்ட் லாட்டஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. ஸோ எனக்கு எப்படி அந்த ஃபஸ்ட் லாட்டஸ் வரும்போது அந்த ஃபீலிங் இருந்ததோ அதே சேம் ஃபீல் தான் எனக்கு ஒருத்தங்களோட அந்த மெசேஜ் பார்க்கும்போதும் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் அந்த பூ சாமிக்கு வச்சுட்டு கோவில் அங்கெல்லாம் வச்ச ஃபோட்டோஸ் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. நம்மளால் இவ்வளோ பேருக்கு லாட்டஸ் கொடுக்க முடிஞ்சதோ, அவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் பூ அந்த ஒரு சந்தோஷம் நம்ம கூட ஷேர் பண்ணுறது, உண்மையில் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே மாதிரி மார்னிங் ஏஞ்சி பார்க்கும்போது 2-3 மெசேஜாவது இருக்கும், எங்களுக்கு பர்த்டே வந்துருச்சு, ஃப்ளவர் வந்துருச்சு அப்படின்ட்டு. இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் என்னால் போட முடியல. நிறைய வீடியோஸ் எனக்கிட்ட இருந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் எனக்கிட்ட இருந்த அந்த ஒரு வீடியோஸ் இதெல்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறையா இருக்குது. சில பேர்லாம் எனக்கு ஃபோட்டோஸ் அமைச்சிருக்காங்க. நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
எனக்கு வந்து என்ன தோணிடுச்சுன்னா, நம்ம ஒரு செடி வச்சு அதிலிருந்து இத்தனை பேருக்கு வந்து நம்மளால் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சுதே அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலி அதுதான் வந்து இந்த 1 இயரில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை நம்பி, என்னன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது, பட் ஆனாலும் நான் என்னோடய அந்த ஒரு வீடியோவை நம்பி ஜிபேயில் அமௌண்ட்டு போட்டு அந்த டியூபர்ஸ் வாங்கின நிறைய பேர் இருக்காங்க ஸ்டார்டிங்லே. அவங்களெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி சில டைமில் வந்து ஒரு 2 நாள்லாம் டிலே ஆகிடுச்சு டியூபர் அனுப்புறதுக்குனா கூட. ஏன்னா எனக்கு சின்ன குழந்தைங்கள, அவங்களுக்குலாம் உடம்பு முடியலன்னா ஏதோ 1-2 நாள் டிலே ஆகிருக்கும். இப்போ கூட எனக்கு உடம்பு முடியல. அப்போ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட பரவாயில்லைங்க, நீங்கள் 2 நாள் கழிச்சு கூட அனுப்புங்க அப்படின்னு சொன்னவங்க தான் வந்து என்னோடய கஸ்டமர்ஸு. அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கேயோ இருந்தாலும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை பார்க்கலனாலும் ரொம்ப க்ளோஸாக எங்களுக்கு வந்து உங்களை ஃபீல் ஆகும்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கிடச்சிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் கூட ஒரு மிராக்கிள் நடந்தது. எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எனக்கு வெரைட்டிலாம் வேணும்னு சொல்லி பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஜிபேலாம் பண்ண பிறகு அவங்களோட அட்ரஸ் அனுப்பினா என்னோடய ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. அப்புறம் கேட்டு பேசி வந்தேன்னா எங்களோட வீடு வந்து முன்னே வந்து அவங்க தான் வந்து வச்சுருந்தாங்க. அவங்க தான் இதோட பழைய ஓனர். நாங்கள் வந்து அவங்க சேல் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு கை மாறி தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அவங்க சொல்லும்போது ஐயோ அது எங்கள் வீடு தான் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் சொன்னேன், வாங்க நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, ஏன்னா பக்கத்து தெருவிலே இருக்கிறாங்களா, இல்லை நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்கிற டைமுக்கே நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வர சொல்லி அந்த டியூபர் நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க ஆக்சுவலி எனக்கு என்னமோ அந்த லாட்டஸ் பார்த்ததை விட அந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட பழைய நொஸ்டாலஜிக் மூமெண்ட் எல்லாம் இருக்கும்ல நம்மளோட பழைய வீடுங்கும்போது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு சேனல்னால எனக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸை கிடச்சிது. நான் இந்த லாட்டஸ் வைக்கும்போது கூட எனக்கு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்தது. மண், தண்ணி, கிளைமேட் எல்லாம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் தான். மண்ணிலையும் தண்ணியிலேருந்து இஷ்யூஸு. ஸோ அதுக்காக நான் வந்து நிறைய பேரை வந்து அப்படியே இந்த விஷயத்துக்கான ஒரு சொல்யூஷனை தேடி நிறைய பேரை வந்து பேசினேன். அதுலேயும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கிடச்சிது. கேரளாலேயுமே எனக்கு வந்து இந்த லாட்டஸ் மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸை கிடச்சிது. அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி நிறைய ஹாப்பினஸ் வந்து இந்த ஒரு சிவஸ்ரீ கார்டனுங்கிற சேனல் வந்து எனக்கு கொடுத்தது. அதே மாதிரி இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இத்தனை பேர் வந்து ஒரு ஃபேமிலியாக என் கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ரெகுலராக பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எந்த வீடியோ போட்டாலும் அந்த ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஆனாலும் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமும் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் சொல்லணும்னு தோணும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுங்க. இந்த கமெண்ட்ஸில் வந்து அதிகமாக லைக் கிடைக்கிற கமெண்ட் அனுப்பி விடுற அந்த ஒரு பர்சனுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். நம்மளோட நந்தா அப்படிங்கிற புது வெரைட்டியோட ஒரு டியூபர். நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும். டிசி சார்ஜ் எதுவுமே தேவையில்லை, ஃப்ரீயாகவே, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நான் உங்களுக்கு வந்து ஒரு டியூபர் ஃப்ரீயாக கொடுப்பேன். நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்களோட மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. என்னோடய மனசில் இருக்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ உங்களோட மனசில் இருக்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டாக சொல்லுங்கள். அது வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த நிறைய பேர் லைக் பண்ணுற கமெண்ட்ருக்கு தான் நம்ம வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ. கொஞ்சம் என்னோடய சவுண்ட் ஒரு மாதிரி இருக்குது, எல்லோரும் நம்ம மன்னிச்சிடுங்க. ஆனாலும் வீடியோ போடணுன்னு எனக்கு தோணிடுச்சு, அதனால தான் போட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், தேங்க்யூ.